வணக்கம் நண்பர்களே. நம்ம ரிஷப் செட்டி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள காந்தாராயா லெஜண்ட் சாப்டர் 1 இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா வேல்பாரியுடைய காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சங்கர் சாருமே இந்த காந்தாரா படத்தை பார்த்துட்டு வேல்பாரி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸுமே வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் உண்மையாகவே இந்த காந்தாரா திரைப்படம் வேல்பாரியுடைய காப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த வேல்பாரியுடைய கதையும் சில காட்சிகளும் காந்தாராவோட ஒத்து போகுது, அவ்வளோதான் பார்த்தோன்னா நம்மளால் சொல்ல முடியுமே தவிர இந்த காந்தாரா படம் வேல்பாரியுடைய அட்டை காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிடவே முடியாது. சரி, இந்த வேல்பாரி பற்றி உனக்கு என்ன தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வேல்பாரி அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்தை முழுசாகவே படித்து முடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் பொக்கிஷ கதைகள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தீங்கன்னா வேல்பாரி கதையை தினமும் ஒரு எபிசோடாக நரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைம் இருந்தால் நீங்கள் அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வேல்பாரி அப்படிங்கிற நாவல்லேருந்து எந்தெந்த சீன்ஸு எந்தெந்த காட்சிகளெல்லாம் நம்ம காந்தாராவோட ஒத்து போகுது அப்படிங்கிறத தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ காந்தாரா அண்ட் வேல்பாரி இந்த ரெண்டு கதையினுடைய பிளாட்டே பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே கதை தான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் காந்தாராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தாராங்கிற ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் நிறையா மூலிகைகள் எல்லாம் இருக்குது. அதை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிற பாங்கிரா அரசன், அந்த அரசன்கிட்ட இருந்து காந்தாராவையும் காந்தாரா மக்களையும் அந்த தெய்வம் எப்படி காப்பாற்றுது அப்படிங்கிறது ஒரு கதையாக காட்டியிருப்பாங்க. அப்படி நீங்கள் வேல்பாரி பக்கம் வந்தீங்க அப்படின்னா பரம்பு அப்படின்னு சொல்லி ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் தான் நம்ம வேல்பாரி அண்ட் அவருடைய இன மக்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க காட்டிலையுமே நிறையா மூலிகைகள், நிறையா வித்தியாசமான விலங்குகள், இது போன்ற நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க காட்டிலையுமே இருக்க, அதை பார்த்து நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பரம்பு அப்படிங்கிற காட்டை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியிலிருந்து நம்ம பாரி அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பரம்பு காட்டினுடைய தலைவன். அவர் எப்படி அவருடைய மக்களையும் அந்த காட்டையும் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் வேல்பாரியினுடைய கதை. என்னதான் ரெண்டு கதைகளுடைய பிளாட்டுமே சேமாக இருந்தாலுமே இந்த காந்தாரா படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை, 3 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த முழு கதையுமே காட்டுற அளவுக்கான ஒரு சின்ன கதை தான். ஆனால் நீங்கள் வேல்பாரி பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட கதைகள் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதாவது நான் மேலோட்டமாக தான் இந்த கதையை சொன்னேனே தவிர நீங்கள் உள்ளே டீப்பாக குதிச்சிங்க அப்படின்னா இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள், கதைகள் பார்த்தீங்கன்னா உள்ளே குவிஞ்சு கிடக்கு. ஸோ அதை நம்ம 3 மணி நேரத்தில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஒரு வெப் சீரிஸாகவே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி எடுத்தால் கூட கிட்டத்தட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி 8 சீசன் பார்த்தீங்கன்னா வேல்பாரியை எடுக்க முடியும். அவ்வளோ பெரிய கதை தான் அது. ஆனால் காந்தாராவுடைய பிளாட்டும் நம்ம வேல்பாரியுடைய பிளாட்டும் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குங்க. இப்போ என்னென்ன மாதிரியான காட்சிகளெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம காந்தாரா மக்கள் அவங்க காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு காட்டுவாசிகளாக காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி பரம்பு மக்களுமே காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் தான். அந்த மக்களுடைய தலைவன் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பெர்மே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேரக்டரை காட்டியிருப்பாங்க. இந்த மக்களுக்குமே ஒரு தலைவன் இருக்காரு, அவர் தான் நம்ம பாரி. இந்த பாங்கிற அரசன் காந்தாராக்குள்ள வேட்டைக்கு வருவார். அப்படி வேட்டைக்கு வர்றப்போ நம்ம பெர்மேவும் அவருடைய வீரர்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து சண்டை போட்டு அவங்களெல்லாம் கொல்ற மாதிரி காட்டுவாங்க. சேம் அதே மாதிரி நம்ம சேர மன்னர் பரம்பு காட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் அப்போ நம்ம வேல்பாரியும் அவங்களுடைய வீரர்களும் சேர்ந்து அவங்களெல்லாம் கொல்ற மாதிரியுமே ஒரு சீன் வேல்பாரிலையுமே இருக்குது. அடுத்து காந்தாரா மக்கள் எதனால் காந்தாராவை விட்டு வெளியே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு இருக்கும். அந்த அம்பு இரும்புனால செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த வீரர். ஸோ இந்த மாதிரியான ஆயுதங்கள் நமக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அந்த காந்தாராங்கிற காட்டை விட்டு அவங்க பாங்கராக்கு வர்ற மாதிரி காட்டுவாங்க. சேம் அதே மாதிரி வேல்பாரிலுமே பார்த்தீங்கன்னா பாரி வீரர்களை கொன்னுட்டு அந்த வீரர்களுடைய அம்பெல்லாம் பார்ப்பாரு. இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பதான் தெரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க ஆயுதங்களை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குறப்ப அந்த ஆயுதங்களை கூர்படுத்துறதுக்காக சாணக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கல் இருக்கான். அந்த கல்லை வாங்குறதுக்காக தான் பாரி பரம்பு காட்டை விட்டு வெளியே வர்ற மாதிரி காட்டுவாங்க. இப்ப பெருமை ஆயுதங்களை வாங்குறதுக்காக பாங்கரா காட்டுக்கு வருவாரு. வந்த இடத்துல நம்ம ருக்மிணி வசந்த் அதாவது கனகவதி அப்படிங்கிற கேரக்டரை பார்த்து அவங்க 2 பேரும் காதல் வயப்படுற மாதிரியான காட்சிகளை காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரியான காட்சிகளை காட்டுவாங்க. சேம் அதே மாதிரி வேல்பாரி பொதினி மலை அப்படிங்கிற மலைக்கு சாணக்கல்லை வாங்கிறதுக்காக போவார். அப்போது அந்த பொதினி மலையினுடைய தலைவனுடைய பொண்ணு ஆதினி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிற மாதிரி வேல்பாரியில் காட்டியிருப்பாங்க. அடுத்து பாங்கராவுடைய துறைமுகத்தில் வெளிநாட்டு வணிகர்கள் வருவாங்க. அவங்க நம்ம காந்தாரா ஆளுங்க கிட்ட மிளகை வாங்குவாங்க. மிளகை கொடுத்துட்டு பதிலுக்கு வில்லம்பு வாங்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ வேல்பாரி நாவல்லையுமே மிளகுக்கு தான் அதிக மதிப்பு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது சேர சோழ பாண்டிய தேசத்திலிருந்து
இந்த வெளிநாட்டு வணிகர்கள் அதிகமாக மிளகை தான் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேல்பாரிலையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து எல்லாத்தோட முக்கியமான ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த தேவாங்கு விலங்கு. இந்த தேவாங்கு விலங்கு வந்துட்டு காந்தாரால ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சேம் அதே மாதிரி வேல்பாரிங்கிற கதை நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த தேவாங்கு விலங்கு தான். இந்த காந்தாரா திரைப்படத்தில் அதை எப்படி காட்டியிருப்பாங்கன்னா இந்த கடப்பா வாசிகள் வந்துட்டு தெய்வ சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தேவாங்கு விலங்கோட கண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வேல்பாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவாங்கு விலங்கு வடக்கு திசையை நோக்கி உட்காருமா, அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்ட விலங்காக காட்டியிருப்பாங்க. அதனால் வடக்கு திசையை நோக்கி அது உட்கார்றப்போ மற்ற திசையெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அதனால் நிறைய கடல் வாணிகர்கள் அரசர்கள் எல்லாம் இந்த தேவாங்கு விலங்கை கைப்பற்றணும்னு ஆசைப்பட அந்த தேவாங்கு விலங்கு பரம்பு காட்டில் மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் அதுக்காக அவங்க பெரிய போர் செய்கிற மாதிரியும் அதிலிருந்து நம்ம பாரி அரசர் காப்பாற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் அந்த தேவாங்கு விலங்கை எடுத்துகிட்டு வர்றதுக்காக மரக்கூண்டில் வச்சு தேவாங்கு விலங்கை தூக்கிட்டு வர்ற மாதிரி வேல்பாரியில் காட்டியிருப்பாங்க. அந்த மரக்கூண்டு முதற்கொண்டும் இந்த காந்தாரா திரைப்படத்தில் வந்திருக்குங்க. இந்த ரெண்டு கதைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா மக்கள் வந்துட்டு அதாவது பெர்மே வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த காட்டில் விளையக்கூடிய அந்த பொருட்களை அவரே போய் துறைமுகத்தில் வியாபாரம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, அவரே வணிகம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பட் நம்ம வேல்பாரி வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்திற்கு எதிரானவர். அவங்க காட்டில் விளையிறது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க, வெளியெல்லாம் போய் அதை வியாபாரம் பண்ண மாட்டாங்க. காந்தாரால அதை வியாபாரம் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருக்கும். இந்த ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு கதைகள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி இருக்கே தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னாவே தெரியும் எத்தனை விஷயங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்குறப்பவே ஒரு செகண்ட் திக்குன்னு இருந்துச்சு, என்னடா வேல்பாரி மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி தோணுச்சு. நம்ம சங்கர் சார் இந்த படத்தை பார்க்குறப்ப என்ன யோசிச்சிருப்பார், அவருக்கு ஒரு செகண்ட் மனசே உடஞ்சி போயிருப்பார். ஆனால் இந்த படத்தை வந்துட்டு நம்மளால் வேல்பாரியுடைய காப்பின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு மஞ்சுருளி அப்படிங்கிற தெய்வம் இருக்குது, அப்புறம் குளிகா அப்படிங்கிற தெய்வத்துடைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் சிவனுடைய கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் ஒரு கதை ஓடும். இந்த மாதிரி தெய்வீகமான சில காட்சிகளெல்லாம் நிறைய இந்த திரைப்படத்தில் இருக்குது. அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்கு சூனியம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட காட்சிகளுமே இந்த படத்தில் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு வேல்பாரியில் இருக்காது. வேல்பாரியில் யதார்த்தமான ஒரு மனிதன் தான், அவனுக்கு எந்த தெய்வ சக்தியுமெல்லாம் இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. அவன் எப்படி அரசர்களை வந்து வீழ்த்துறான் அப்படிங்கிறது தான் வேல்பாரியுடைய கதை. பட் இதில் கொஞ்சம் டிவைனாக காட்டினதுனாலே வந்துட்டு இது வேல்பாரியுடைய காப்பி அப்படின்னு நம்மளால் கிளைம் பண்ணவே முடியாது. ஆனால் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வேல்பாரியிலிருந்து தான் நம்ம ரிஷப் ஷெட்டி உருவினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா வேல்பாரி மாதிரி ஏகப்பட்ட நாவல்கள் அவருடைய லாங்குவேஜ்லையுமே இருக்குது. அதாவது கன்னடா லாங்குவேஜ்லையுமே வேல்பாரி மாதிரி பெரிய பெரிய கதைகள் கொண்ட புக்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் அதை படித்து கூட இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அவர் வேல்பாரியை தான் படித்து இந்த மாதிரி காட்சிகள் எடுத்தாருன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காந்தாராவும் வேல்பாரியும் ஒரே மாதிரி இருக்கே தவிர காந்தாரா வந்துட்டு வேல்பாரியுடைய அட்டை காப்பி அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஏகப்பட்ட படங்கள் ஒரே மாதிரிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம சங்கர் சார் வந்துட்டு வேல்பாரி ஒரு வேளை எடுத்தாருன்னு வைங்களேன், நம்ம ஊர் காரணங்கள்லாம் பார்த்துட்டு ஓகே வேல்பாரி தான் ஃபஸ்ட்டு வந்த கதை, அதுக்கப்புறம் தான் காந்தாரா வந்துச்சு, நம்ம ஊருக்காரங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இந்த வடக்கன்ஸு அப்புறம் தெலுங்கன்ஸு அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, காந்தாராவை பார்த்து காப்பி அடித்து அப்படியே வேல்பாரின்னு ஒரு படத்தை எடுத்துட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, காந்தாரா தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடித்து வேல்பாரின்னு எடுத்து வச்சிருக்காரு சங்கர் அப்படிங்கிற பேச்சு தான் வரும். இதுக்கு தான் நம்ம சங்கர் சார் இந்த காட்டு விலங்குகள் காட்டுவாசிகள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னா, இந்த கங்குவா வந்தப்போ கூட ஒரு ட்வீட் எல்லாம் கூட போட்டிருந்தார், இந்த மாதிரி வேல்பாரியில் கை வைக்காதீங்கடா எவனும், அதை நான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்டான்னு சொல்லிட்டு ட்வீட்டெல்லாம் போட்டிருந்தாரு. அதாவது தன்னுடைய ஸ்கிரிப்டை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு வந்தார் நம்ம சங்கர் சார். இப்போ என்னடான்னா காந்தாராவை வச்சு மொத்தமாகவே அவருடைய கனவை உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இனி அவர் வேல்பாரி எடுத்தால் கூட காந்தாராவோட காப்பின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. பட் இந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா நம்ம சங்கர் சார் ஒரு வேளை வேல்பாரியை எடுத்தாலுமே கூட அது காந்தாரா அளவுக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சங்கர் சார் வந்துட்டு நான் வேல்பாரி பார்ட் 1 பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அப்படின்னு 3 படமாக எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாமல் தான் போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒட்டுக்காக ஒரே வெப் சீரிஸாக எடுத்து விட்டுறணும். அப்படி இல்லையா கரெக்டாக அந்த கதையினுடைய மையக்கருவை மட்டும் எடுத்து அதுக்கு ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி 3 மணி நேரத்தில் அந்த படத்தை எடுத்து முடிக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு நல்ல படமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் முழு கதையுமே படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுத்தீங்கன்னா அது கலகலா கொலகொலான்னு வந்து நிறையா சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி என்னென்ன எது கூட கனெக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் எப்படி நம்ம மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் எடுத்து வச்சார் அந்த மாதிரி ஒன்றுமே புரியாத மாதிரியான ஒரு படமாகத்தான் வந்துருமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணி 3 மணி நேரத்தில் இதாண்டா கதைங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்தாருன்னா அது நல்லாயிருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு கதை தான் காந்தாரா. ஸோ நான் சங்கர் சார் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அதை ஆல்ரெடி ரிஷப் செட்டி சார் வந்துட்டு காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் 1 படத்திலே பண்ணிட்டார். இதுதான் கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்துட்டு வேல்பாரியோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். அந்த படத்தை நான் வந்துட்டு விஷுவலாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அது வந்துட்டு நம்ம சங்கர் சார் கரெக்டாக பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிற ஒரு பயத்தில் நான் இருக்கேன். இப்போவும் அதே பயத்தில் தான் இருக்கேன். ஆனால் நம்ம காந்தாராவில் ரிஷப் செட்டி பண்ணிட்டார். அதை நான் எப்படி அந்த படம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்படி காந்தாராங்கிற பேரில் அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா தாங்க இருக்குது. பட் நான் இருந்தாலுமே சங்கர் சாருடைய வேல்பாரி அப்படிங்கிற அந்த ஒரு படத்துக்கு தான் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவர் அதை நல்லபடியாக எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அண்டு நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணி வச்சுருக்கேன் வேல்பாரிக்காக. எப்படி நம்ம கூலிக்கு 1 மணி நேரம் வீடியோ போட்டோம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேல்பாரி அப்படிங்கிற அந்த ஒரு முழு நாவலையுமே அதனுடைய மையக்கருவை மட்டும் வெளியெடுத்து அதுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி அதே மாதிரி 1 மணி நேரம் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு திங்கிங்கில் இருக்கேன். அது போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த ஒரு வீடியோவையும் நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே நண்பர்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.